This method is meant for separating magnetic impurities from non-magnetic or particles. Magnetic impurities from non-magnetic or particles. This method is meant for separating magnetic impurities from non-magnetic or particles. தம்பி. This method is meant for Good morning. Good morning. இந்த மூஞ்சிக்கெல்லாம் குட் மார்னிங். போயிட்டானா? போய் தொலை. This method is meant for separating magnetic impurities from non-magnetic or particles. அம்மா துண்டு எடுத்துட்டு வாமா. டேய் அண்ணன் துண்டு கேக்குறான்ல காதுல விழுகலையா போய் எடுத்து குடுறா. ஏன் அவர் எடுத்துட்டு போக மாட்டாரோ? படிக்கிற பையில போய் துண்டு எடுத்து கொடு ஜட்டி எடுத்து கொடுன்ட்டு. நானே எப்பேஜ் தான் படிக்கிறேன். என்னடா காலங்காத்தால உங்களோட இம்சியா இருக்கு. நீ கொண்டு போய் கொடுத்தா நான் குறைஞ்சா போய்டுவேன். இவ்வளோ பேசுறல்ல நீ போய் எடுத்து கொடு. ஒன்றும் இல்லைப்பா துண்டு எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னேன். நீ கோவப்படாதப்பா. என்னைக்கு இல்லாத திருநாளா புதுசா காலங்காத்தால வந்து தோடா எனக்கு வர படிக்கணும். இந்தா. என்னடா அன்பு தம்பி? என்ன ரேங்க் கார்டு வந்துருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? நீ எல்லாம் என்னைக்கிட்ட கால் லஞ்சு படிச்சிருக்க, அதுவும் சனிக்கிழமை காலையில். போங்க தம்பி போய் படிக்கிற மாதிரி நடிங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளம்புடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் இருடா உனக்காக தானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை வேணாம்மா. டேய் 10 நிமிஷத்துல சமைச்சிருவேண்டா. அம்மா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேம்மா, அவன் ட்ரீட் தரம்மா, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். காலங்காத்தால எந்திரிச்சு உனக்கெல்லாம் சமைச்சேன் பாரு. This method is meant for separating and impuriting from படிக்கிறியா? இல்லை மாடு மேய்க்கிறேன். கடைசியில் நீ அதான் பண்ண போகிற. படி. எங்க நான் படிச்சு பெரிய ஆள் இருக்கணும் உனக்கு பொறாம. ஃப்ரம் நான் நீ இன்னும் போலியா? அப்பா இதோட மட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத. பின்ன அப்பா ரேங்க் கார்டு வந்துச்சுன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லப்பா. கல்லூரி மங்க மாதிரி நிக்காத, வாயை திறடா. சாப்பாடை வச்சு நல்லா அமுக்கு. ஐயா நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டார் பாரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. டேய் அப்பா கேக்குறாருல சொல்றா. Tell me daddy what you want? ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுது. வக்கனையா இங்கிலீஷ் பேசுறாரா? இங்கிலீஷ்ல மயமான மார்க்கோட லட்சணத்தை பாருடி. 10 மார்க் வாங்கியிருக்கான் தருதல. நோ டாடி இங்கிலீஷ்ல 15 மார்க், மேக்ஸ்ல தான் 10 மார்க். நல்லா பாருங்க. அடி செருப்பால பேச்சு மட்டும் வக்கனையா பேசு. இன்னைக்கு 4 மணிக்கு எஞ்சி படிக்கிற நாடகம் போட்டல, இனிமே டெய்லி 4 மணி நாடகம் போறேன். என்னது? ஒண்ணும் இல்லப்பா. இதாரி இனிமே 4 மணிக்கு எஞ்சி அவன் படிக்கணும். இல்ல ஒன்ன தொலைச்சிட்டேன் நானு. டேய் உங்க அப்பா சொல்றத கேளுடா. ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லப்பா வெள்ளிக்கிழமை சொன்னா சனி ஞாயிறு விளையாட விட மாட்டீங்க. அதான் திங்கக்கிழமை சொன்னா போற வருஷத்துல சைன் போட்டுருவீங்களப்பா. பாத்தியா உன் மைன? பாத்தியா நல்ல மூளை இதுல மட்டும். உனக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தா? பக்கத்து விட்டு தனபால்ப்பா. தனபால் போய் கூட்டோட அவனை. சாப்பிட்டு போயிடுறேன்ப்பா. சாப்பாடு கேக்குறான். சாப்பாடு வலி இந்த தெரியும் போ. நல்லா படிச்சு தான் சாப்பிடணும்னா நல்லா என்னைக்கு சாப்பிட்றது? அடி. வணக்கம் டாடி. என்னப்பா? எங்க அப்பா தனபால கூப்பிடுறாரு. போடா. ஒரு 10 நிமிஷத்துல வருவான் போ. சரிங்க டாடி. டேய் இது முடிச்சு வந்துடுறா. அப்பா எங்க உங்க கூட்டாளி தனபாலு? அவனும் என்னைய மாதிரி திட்டம் இருக்கான்ப்பா. பாத்தியா? ஃபுல்லா பார்க்கலப்பா, கொஞ்சம் தான்ப்பா பார்த்தேன். இல்லப்பா சண்டை போறது கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னேன். கொழுப்பு இல்லப்பா. உங்க அண்ணனை பாடுறா எப்படி இருக்கான்னு. அவன மாதிரி அமைதியா பேசி பழகு. சரிப்பா. நீ வந்து வாச்சிருக்கிய திருவாத்தான். அவங்ககிட்ட என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஒரு தேடல் இருக்கும்டா. ஆமா இந்நேரம் என்னத்தை தேடிக்கிட்டு இருப்பானோ. நான் நலன். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் காலேஜுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இப்போ நான் மதுரைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என் நந்தினி. எப்பெல்லாம் நான் லீவுக்கு என் சொந்த ஊர் கானூருக்கு போகிறேனோ அப்போல்லாம் என் மனசில் இருக்கிற காதலை சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லீவுக்கு என் குடும்பத்தோட ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். பஞ்சாயத்து எலெக்ஷன் திருவிழான்னு ஊரே களை கட்டிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ தான் என் மனசில் இருக்கிற காதலை சொல்ல நேரம் வந்துச்சு.
நேத்து தானே உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். இவ்வளவு காய்ச்சலோட எதுக்கடி காலையில தலைக்கு தண்ணி ஊத்துன? மேற்கொண்டு இழுத்துட்டு கிடக்கவா? சும்மா புலம்பாதம்மா, போ கொஞ்சம் தண்ணி கொண்டா. உங்க அப்பா தான் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? காய்ச்சன்னு சும்மா உட்காந்துருந்தா சரியாயிருமா? ஏய், சொல்றதை கேட்காம போகாதடி. என் மனசுக்கு தெரியும் என் உடம்புக்கு எதுவும் செய்யாதுண்டு. நந்தினி சும்மா இருமா. ஏமா எத்தனை தடவை சொல்றது? செருப்பை ஒழுங்கா விட மாட்டீங்களா? நிதமும் சொல்லணுமா? ஏன் தேடி கத்துற? உங்க அப்பா மாடியில இருக்காரு, போய் சொல்லு. வாங்க சித்தப்பா, போன காரியம் என்னாச்சு? என்னப்பா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. 2 லட்ச ரூபா வரைக்கும் கையில் வச்சேன். யோசிச்சு பார்க்குறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. பட்டுன்னு தேன் கூட்டை கலைச்ச மாதிரி முடியாது, வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம நேரம். அருணாச்சலம், அவங்க கையில் இருக்கிற அதிகாரம் நம்ம கைக்கு வந்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும். நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா. இந்த எலெக்ஷன்ல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். இதுலதான் என் மானம் மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. நிச்சயமா தோக்க மாட்டேன் சித்தப்பா. இந்த எலெக்ஷன்ல நான் நிச்சயமா தோக்க மாட்டேன். ஏய் புள்ளைலா, யாரா இங்க? அம்மா முடியாம இருக்கேன், இப்படி அநியாயம் பண்றீங்களே. புள்ளைலா கொஞ்சம் வெளியே போய் விளையாடுங்கப்பா. ஏக்கா, அங்க என்ன கொலாயில சண்டை? நம்ம வாட்டுக்கு சிவசிவான் இருந்தாலும் நம்மளுக்கு அம்புக்கு இருக்கிறாளுங்க. பண்றது பூரா ஏக்கத்தனம். பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல. அண்ணா உனக்கு தெரியாது, வேணா விட்டுரு. அக்கா இந்த வெஞ்சனத்தை எடுத்துட்டு வா. ஆமா ஆமா. ஏக்கா இந்த தண்ணி எதுல ஊத்தட்டு? அண்டாவுல ஊத்து. பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆமாண்ணே, இவன் அப்ராணி. தம்பியை எவ்வளவு கேவலமா நடத்துறாளுங்கன்னு உனக்கு தெரியுமாண்ணே? யாரு இவனை? பேசாம போன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? 2 கிலோ கறி எடுத்து ஒத்த ஆளா சமைச்சுட்டு இருக்கான். 1.25 கிலோ தான் எடுத்தேன், அதே 2 கிலோன்ட்டாளுங்களா? பாத்தியா எப்படி போய் சொல்லிருக்காளுங்கன்னு பாத்தியா? இவன் பேசுறதுலாம் நீ சப்ப கட்டு கட்டாத. இவனதான் டாக்டர் எதுவும் திங்க விடான்னு சொல்லியிருக்காருல. நல்லா தொப்பையை வச்சுக்கிட்டு கொழுப்பு தின்னுட்டு இருக்கிறது. சரி, உன் பேச்சுக்கே வருவோம். என்ன சொல்லியிருக்கணும்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுப்புட்டு உங்க ஆத்தா எப்படி வளர்த்தான்னு கேட்டா என்னக்கா அர்த்தம்? கேளு. இவ்வளவு பேசுறோம், தரத்திரம் பிடிச்சாலே காலங்காத்தால 4 ஆம்லெட் தின்னுட்டு கூடாது. நான் என்னென்ன பண்ணட்டும்? அக்கா கொடுக்குது சாப்பிட்றேன். எதுக்கு காலங்காத்தால கத்திக்கு இருக்க? வந்துட்டார் சமுதாய காவலர். ஊருக்கெல்லாம் சீர்திருத்தம் சொல்லுவார். எல்லாத்தையும் போய் ஒம்பழுக்க வேண்டியது. கேட்டா பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஆமாண்ணே, அவளுக்குலாம் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வருவாளுங்க. போங்கடா. டேய் எந்திரிச்சு போங்கடா. அண்ணன் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். எந்திரிச்சு போங்க போங்க. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சட்டியும் சோறுமாவே தெரியுது. அத்தாடி பாவாட காத்தாட அரைஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசானாச்சு டங் 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 தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசானாச்சு டங் 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 தண்ணி கொஞ்சம் ஊத்து பெரியமாடா. இதுக்கு தாண்டா அண்ணன் உன்னை திட்டுது. பசங்களோட சேர்ந்து சீட்டு விளையாட வேண்டியது, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஊரை சுத்த வேண்டியது. டேய் இங்க வா. இந்த வருஷம் படிப்பு முடியுது இல்லை? ஆமாம் மாமா. என்ன பண்ணுறதா உத்தேசம்? சினிமாவில் டைரக்டர் ஆகலாம்னு இருக்கேன் மாமா. டைரக்டரா? போன தடவை திருவிழாவுக்கு வந்தப்போ ஏதோ எம்இ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ எப்படி சொல்கிற? போன செமஸ்டரில் அரியர் பேப்பர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ முடிவு மாற்றிக்கிட்டேன். இந்த விஷயத்துலையாவது உறுதியாக இரு. சரி மாமா. போ. ஏண்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அது ஒரு ஜாதி கலவரத்தை பற்றின ஷார்ட் ஃபிலிம். சரி, அந்த ஜாதி கலவரத்தில் ஒரு கும்பல் ஒருத்தனை வெட்டுறக்கு வீட்டுக்குள்ளே போகிறதையும் எடுத்துட்டேன், போயிட்டு வெளியே வர்றதையும் எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே செத்து கிடக்கிற அந்த பணத்தை மட்டும் நான் எடுக்கல. அதுக்கு என்ன, இப்போ போய் எடுத்துக்குவோம். யோ மாமா, என்னையா போன மாதிரி கிடக்குற? டேய், நீங்க தானே செத்தவே மாதிரி நடிக்க சொன்னீங்க? செத்த போன மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன ஆட்டம்? செத்த போன மாதிரி நடிக்க சொல்றேன் மாமா. செத்ததுக்கு அப்புறம் எப்பறம் நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம? சரிடா,
கேமரா இப்ப பாரு. ஏய் என்னையா நீங்க தானடா ரன்னிங்டீங்க. அது கேமராக்கு சொன்னது, உனக்கு சொல்லல. ஏன் இப்படி படுத்துற? பண்ணியா? கடவுளே. சரிடா. கேமரா ரன்னிங் ஆக்ஷன். இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? அப்படியே ஜூம் போ போ. யார போ சொல்றாங்க? ஐயோ, பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. ஏய் இதோ பொம்பளை வருது. ஐயோ, யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா ஐயோ தம்பி எந்திரிப்பா. சிவபாலா என்னாச்சுப்பா? தம்பி சும்மா அக்கா விளையாட்டுக்கு. காட் இட். சூப்பர் எக்ஸ்ட்ரானரி. என்னடா சூப்பர்? இந்த பொம்பளை மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. யாரா வீட்டுக்காரமாவா? ஹலோ டேய், நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. ரத்தம் நின்று போச்சு. சாரி பொண்டாட்டி செத்து போச்சு. ஓடுறா நான் கொலை பண்ணல. சரி உள்ள ஒருத்தர் செத்து போயிட்டாளா உயிரோட இருக்காளானே தெரியல. ஒண்ணு குடுத்தண்டா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனை எப்போ வந்து கொடுக்குற? என்னாச்சு சித்தப்பா? ஒன்றும் இல்லைப்பா, உள்ள ஏதோ சாட்டு பிலிம் எடுக்கிறேன்னு போன மாதிரி என்ன நடிக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொம்பளை மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறா. அவ பழைக்க மாட்டான். என்னாச்சு? இங்க போகாத, நம்மள கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாங்க. ஓடியா, அட ஓடியா. இது ஓட்டுவோமா? என்னத்த வீட்டில் என்ன குழம்பு? வறுமையின கண்டுக்கவே மாட்டேங்கிறீல. ஏண்டி இவன் கூட எல்லாம் எப்படி குடும்பம் நடத்துற? வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற? நல்லா பார்த்து கட்டி வச்ச. அனுபவிக்க வேண்டிதான். இந்த பொம்மை ஓட்டலாமா? 100 நாள் வேலைக்கு போயாவது என் பிள்ளை கஞ்சி ஊத்துவேன். என்னப்பா நல்லா கை நிறைய எடுத்து சாப்பிடணும். சாப்பிடு. என்னப்பா முட்டையை சாப்பிட முடியலையா? சரி, அப்பா சாப்பிட்றேன். அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏயா குழந்தைக்கு வச்ச முட்டையை போய் இப்படி திங்கிறியே? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு வாக்கப்படுறதுக்கு பேசாம செத்து போயிருந்திருக்க. ஆமா, இவ பெரிய கிளியா பட்டா. போடி 3ஆம் கிளாஸ் பெயிலா போய் வீட்டுக்குள்ள சும்மா தாண்டி இருந்த. ஏய், நான் அதுக்கிட்ட கஞ்சி ஊத்தணும். அதான் எங்க அண்ணன் கஞ்சி ஊத்துறாருல. நான் உனக்கு வாக்கப்படனா இல்ல உங்க அண்ணனுக்கு வாக்கப்படனா? சீத்து, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் அண்ணன் தம்பியை கூப்பிடு, இப்பவே அத்துட்டு போறேன். போங்க இறங்குன்னு வச்சுக்க. நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். முதல்ல உன்னை அத்துட்டு தாண்டி மறுவேளை கூப்பிடு. எங்க அண்ணனை கூப்பிடு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விட ஏய் மாட்டேன். சொல்லுவான், ஏன் தொண்டைய திறக்கற? ஊரே கேட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு இவன் என்ன சொன்னான்னு தெரியுமாடா? அத்துக்குருவேங்கறாடா. ஏமா சீதா, அத்துக்குறோம் சொன்னியா? ஆமா நான் சொன்னேன். உங்க அண்ணன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? அது என்ன வேணாலும் சொல்லட்டுமா? ஆனா நீ சொன்ன வார்த்தை தப்புமா? அப்படிலாம் பேச கூடாதுமா நீ. அதுக்கு அண்ணன் தம்பிங்க கஞ்சி ஊத்துவாங்கன்னா என் பொண்ணு இவர எதுக்கு கட்டணும்? என்ன சொன்னா நானும் அதான் செஞ்சிருப்பேன். ஏண்டி உம்புட்டு கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து இப்படி பேசுவ? போடி வழியா. உன் கூட எல்லாம் வாழவே முடியாது. போயா. வா, செத்து போ. அதுக்குள்ளே கை நீட்டி அடிப்பியா நீ? ஏண்டா மாப்ள, என்ன இங்க கூட்டம்? செல்வன் சித்தப்பா தம்பிக்கு வச்சிருந்த முட்டையை தின்றுச்சான். அடப்பாவிகளா, ஒரு முட்டை கடை எவ்வளவு பெரிய சண்டை? தின்னா தின்ட்டு போட்டுமேடா. சின்ன பையன் கிட்ட இருந்து முட்டையை புடிங்கி தின்னு இருக்காரு. அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ற. போடா. அவன்ட்ட ஏன்டா பேசிருக்க? வாடா போய் பாப்போம். போடான்னு சொல்றல. சரி வா. ஒழுங்கா இரு. உங்க ஆத்தா கூட்டிட்டு கிளம்பு. என்னதுக்கு இருக்கிறீங்க? சின்ன பையன் சண்டை போட்டுக்கிட்டு வா மாமா. ஏய், அவன் தான் தப்பு பண்ணது. சொன்னா கேளுங்கடா. என்னதுக்கு இருக்கிறீங்க? ஏய், அவங்கள விட லூசா இருப்பீங்க. என்ன கூட்டங்க? சண்டையில வந்துருவீங்களே. போங்க வேலை பாப்போம். என்ன பயமா? போடாத மாப்பிள்ளை, என் புள்ளைய நோக்கத்துக்கு அடிச்சிருக்கே. கேக்குறதுக்கு ஆள் நினைச்சீங்களா? உன் பொண்ணு என்ன பேசுன தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாம கொள்ளா பேச. என்னவா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிச்சு தப்புதான் மாப்ள. பொண்ணு திமிரா பேசினா அதே அடிச்சேன். இப்போ நீ வந்த பொண்ணையும் அடிப்பேன். என்ன பேசலாம் பாருங்க. என் பிள்ளைய அடிச்சலே நாசமா போக. நாசமா போகும். உன் பொண்ணு மரியாதை இல்லாம பேசுவா. என் தம்பி பார்த்து சும்மா இருப்பானே, அதான் போட்டான். இன்னும் 2 போடுறா. எப்படி அவ என் தம்பிய கை நீட்டி பேசுனவ? வேணும்டி, உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு எங்களுக்கு இன்னும் மரியாதை வேணும். உங்க வீட்டு பிள்ளை அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? லூசு மாதிரி போ வீட்டுக்கு. அண்ணே, இவ என்ன பேசுறது? போ வீட்டுக்கு.
என்ன நீ அக்கா என்ன சொல்ல வந்து தெரியுமா? என்ன போங்க வீட்டுக்கு, சண்டானா ஏறிட்டு வந்துருவீங்களா? போங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அத்துக்கிட்டு போறாங்கறா. செருப்பு ஆல்ரெடி எடுப்ப போடா. என்னே குறை சொல்லு. என்னடா தெருவுல மானா அவதானே பேசிட்டே இருக்கா. வா. ஏண்டா வாழ்றது எதுக்குடா மாப்ள? நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு தானே. கேவலம் ஒரு முட்டைக்காக என்னை கத்துக்கிட்டு ஏறிக்கிட்டு வராளுகடா. நான் கூட கேட்டேன் மாமா பாலாஜி கிட்ட, ஒரு முட்டை கடை எவ்வளோ பெரிய சண்டைன்னு. பாத்தியா அவன் தம்பிய? மாப்ள உனக்கு ஈரல் பிடிக்குமா? வேணாம் நான் நேத்து நிற்கிறேன். வெளியே எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள உட்காந்து கறியை தின்னுட்டு இருக்கான். உன் மயனும் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்றா மாப்ள. எல்லாம் தலையெழுத்து.